துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. பிரியமானவர்களே, இந்த 102ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு வானத்தை தாண்டி, கடலின் ஆழத்தை தாண்டி உள்ள மகா பெரிய அன்பு, அதை எண்ணவே முடியாது. பாருங்கள், நாம் கர்த்தருக்கு பிரியமாக நீதிமானாய் நாம் நடக்க விரும்பும் பொழுது அவர் நம் பட்சத்தில் வந்து நிற்பார். அவர் நமக்கு விரோதமாய் சத்துரு விதைக்கிற எல்லா களைகளையும் முறித்து போடுவார். அவர்தான் சொல்லியிருக்கிறாரே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறார். சொன்னவர் மனிதன் அல்ல, மகா பெரிய தகப்பன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு நாளும் தம்முடைய வார்த்தையை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டதே இல்லை. பிரியமானவர்களே, அதை செய்து முடிப்பதிலே மிகுந்த வைராக்கியமாக இருக்கிற ஆண்டவர். எனவே நீங்கள் நீதியோடும் நியாயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நின்று உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கு விடுதலையை பெற்றுத் தருவார். சுகமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்வார். God bless you.